Question number 27. Anbu Shankar are partners in a business sharing profits and losses in the ratio of 3:2. So ரெண்டு பார்ட்னர்ஸ் இருக்கிறாங்க. அவங்க என்ன ரேஷியோ ஷேர் பண்ணுறாங்கன்னா 3:2. பேலன்ஸ் ஷீட்டில் அசெட் சைடில் கம்ப்யூட்டர், மோட்டர் கார், ஸ்டாக், டெட்டாஸ் அண்ட் பேங்க் கொடுத்துருக்குறாங்க. லைபிலிட்டி சைடில் கேபிட்டல் அக்கௌண்ட்டில் அன்பு சங்கருடைய கேபிட்டல், ப்ராஃபிட் அண்ட் லாஸ், கிரெடிட்டாஸ், ஒர்க்மேன் காம்பன்சேஷன் ஃபண்ட்ஸ் இருக்குது. Rajesh is admitted for 1/5 share in the following terms. Goodwill of the firm is valued at rupees 75,000. Goodwill of the firm. And Rajesh brought cash for his share of goodwill. அவனுடைய ஷேர். அப்போ இந்த 75,000 அவனுடைய ஷேர் 1/5 அப்படின்னு சொன்னாக்க 15,000 rupees is brought in by him. Rajesh is to bring 1,50,000 as his capital. அது இல்லாமல் அவர் கேபிட்டல் ஒரு 1.5 லட்ச ரூபாய் கொண்டு வர வேண்டியது இருக்குது. மோட்டர் கார் இஸ் வேல்யூட் at rupees 2 lakhs. ஸோ ரீவேல்யூவேஷன் பண்ணுறாங்க. மோட்டர் கார், ஸ்டாக் அண்ட் டெட்டாஸ். மோட்டர் கார் 2 lakhs வேல்யூ பண்ணுறாங்க, ஸ்டாக் 3,18,000 வேல்யூ பண்ணுறாங்க, டெட்டாஸ் 3.5 lakhs வேல்யூ பண்ணியிருக்கிறாங்க. ஆன்டிசிபேட்டட் கிளைம் ஆன் ஒர்க்மேன் காம்பன்சேஷன் ஃபண்ட் 10,000. ஒர்க்மேன் காம்பன்சேஷன் ஃபண்டில் 60,000 ரூபாய் இருக்குது. அதில் நம்ம ஒரு கிளைம் கொடுக்க வேண்டியது இருக்குது அப்படின்றாங்க. அது எவ்வளோ இருக்குன்னா 10,000 இருக்குது. அப்போ ஒர்க்மேன் காம்பன்சேஷன் ஃபண்டில் 10,000 வச்சுட்டு பேலன்ஸ் மட்டும் தான் ஷேர் ஹோல்டர்ஸ் மீன்ஸ் பார்ட்னர்ஸ் நம்ம பிரித்து கொடுக்கலாம். Unrecorded investment ஒரு 5,000 இருக்குது. So that's all. These are the information is there. I may now solve this illustration, right? So first எடுத்தோம்னா record the balance sheet item. Computer value being 40,000 and motor car value being 1,60,000. There is an adjustment, so write the value in the inner column. ஒரு லைன் நான் விட்டுக்கிறேன். ஸ்டாக் 4 lakhs. அதுக்கு தேவையான இன்ஃபர்மேஷனுக்கு ஒரு லைன் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்காக யூஸ் பண்ணிக்கிறேன். டெட்டாஸ் 3,60,000 ஒரு லைன் நான் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்காக வச்சுக்கிறேன். அண்டு பேங்க் ஆஃப்கோர்ஸ் வி நீட் டு அட்ஜஸ்ட் ஃபார் குட்வில் அண்ட் அதர் திங்ஸ் 40,000 இன்னர் காலத்தில் போட்டாச்சு. கேபிட்டல் அக்கௌண்ட்டில் பை பேலன்ஸ் ப்ராட் டவுன். அன்புக்கு எவ்வளோ இருக்குன்னா 4 lakhs இருக்குது. And Shankarக்கு 3 lakhs இருக்குது. So 4 lakhs and 3 lakhs. 4 lakhs and 3 lakhs we have. 4 lakhs and 3 lakhs. Profit and loss should be distributed to the old partners in the old ratio. So profit and loss account 1,20,000 இருக்குது. இதெல்லாமே ரெக்கார்ட் பண்ணியாச்சு. 1,20,000 should be distributed in the ratio of 3:2. 3:2 ரேஷியோவில் நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணோம்னா 48,000 இங்கே and 72,000 rupees unbook. Okay, so 72 and 48. Creditors அப்படி டேரக்டாக லைபிலிட்டி சைடில் போட்டுக்கிறேன். நோ அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ். அவுட்டர் காலத்தில் அதோட வேல்யூன்னு ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். 1,20,000. ஒர்க்மென் காம்பன்சேஷன் ஃபண்டு அதுக்கான அட்ஜஸ்ட்மெண்ட் என்ன அப்படின்னு சொன்னாக்க 4th அட்ஜஸ்ட்மெண்ட் நான் இப்போயே ரெக்கார்ட் பண்ணிடுறேன். கிளைம் ஃபார் ஒர்க்மென் காம்பன்சேஷன் ஃபண்ட் 10,000 டு பி மெயின்டைன் அப்படின்னா ஒர்க்மேன் காம்பன்சேஷன் ஃபண்டு 60,000 இருக்குது. எவ்வளோ மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க? 10,000 மெயின்டைன் பண்ணணும்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ அது ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் 50 வந்து என்ன பண்ணியிருக்கலாம்? இந்த 50 ஓல்டு பார்ட்னர்ஸுக்கு ஷேர் பண்ணி கொடுத்துடலாம். திஸ் வில் பி ஃபார் அன்பு அண்ட் சங்கர். ஓகே, என்ன ரேஷியோவில்? அவங்களுடைய P&L ரேஷியோவில் ஷேர் பண்ணி கொடுத்துடலாம். எவ்வளோ கிளைம் இருக்கோ அந்த அமௌண்ட் மட்டும் மெயின்டைன் பண்ணுங்கள். அதுக்கு மேலே இருக்கிற அமௌண்ட்டை ஓல்ட் பார்ட்னர்ஸ் பிரித்து கொடுத்துடலாம். ரெண்டு பேருக்கு நான் பிரித்து கொடுத்துட்றேன். ஸோ 30,000 and 20,000 rupees. I have shared this. Then Rajesh joins for 1/5 share and goodwill of the firm being 75,000 அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஃபர்ம்ஸ் குட்வில் 75,000 அப்படின்னா ராஜேஷ் ஷேர் எவ்வளோ வரணும்? 1/5. ஸோ ராஜேஷ் ஷேர் எவ்வளோ இருக்குது? 15,000 rupees. ரைட். கேஷ் brought in by him for goodwill. அவர் கேஷ் கொண்டு வந்துடுறாரு. அப்போ என்ன என்ட்ரி வரும்? கேஷ் அக்கௌண்ட் டெபிட். அதை ஓல்டு பார்ட்னர்ஸ் அவங்களுடைய சாக்ரிஃபைசிங் ரேஷியோவில் பிரித்து கொடுக்கணும். ஸோ அன்புஸ் கேபிட்டல் டு ஷங்கர்ஸ் கேபிட்டல் சாக்ரிஃபைசிங் ரேஷியோவில் 15. சாக்ரிஃபைசிங் ரேஷியோ ஹேஸ் நோ இன்ஃபர்மேஷன் ரிகார்டிங் ஹவு தே ஆர் சாக்ரிஃபைசிங், ஹவு இ கெட்ஸ். நியூ ரேஷியோவில் கொடுக்கலன்னா அந்த ஓல்டு ரேஷியோ பிகம்ஸ் த சாக்ரிஃபைசிங் ரேஷியோ. ஸோ ஓல்டு ரேஷியோ இஸ் ஈக்குவல் டு சாக்ரிஃபைசிங் ரேஷியோ அப்படின்னு சொன்னாக்க 3:2 ரேஷியோவில் ஷேர் பண்ணி கொடுத்துடலாம். ஸோ 3:2னா 9 and 6. 9,000 ஃபார் அன்பு அண்ட் ஷங்கருக்கு வந்து 6,000 rupees. ஸோ பேங்க் அக்கௌண்ட் அன்புக்கு வந்து 9,000, ஷங்கருக்கு 6,000. இங்கே கேபிட்டல் அக்கௌண்ட்
அப்படின்னு போட்டு யார் யாருது அன்புனால வந்தது. ஆக்சுவலாக பணம் கொண்டு வந்தது ராஜேஷ், பட் அது அன்பு எடுத்துக்கிறார் 9,000. அண்ட் சங்கர் கொண்டு வரது அன்பு ராஜேஷ் கொண்டு வந்தது சங்கருடைய அக்கௌண்ட்டுக்கு போனது 6,000. ரைட், ஐ ஹோப் ஸோ குட் நாட் அண்டர்ஸ்டாண்ட் த போஸ்டிங் ஆஃப் டபுள் என்ட்ரி. வித் தட் திஸ் ஒன் குட் பி எலிமினேட்டட். நான் இதை எரேஸ் பண்ணிடுறேன். ரைட், நெக்ஸ்ட் ஐ வில் நவ் ஃபினிஷ் ஆஃப் தி இது டபுள் என்ட்ரி முடிஞ்சு போச்சு. கேபிட்டல் அக்கௌண்ட் 1,50,000 rupees ராஜேஷ் கொண்டு வரார். பேங்க் அக்கௌண்ட் இங்கேயும் இங்கே ராஜேஷ் அக்கௌண்ட் போட்டு 1,50,000 போட்டுடுறேன். ரைட், ஸோ 1,50,000 இஸ் ரெக்கார்டட் ஹியர். அண்ட் ரீவேல்யூ ஆஃப் த அசெட்ஸ், மோட்டர் கார் வந்து 2 lakhsன்னு மாறுது. மோட்டர் கார் எவ்வளோ இருக்குது 160 இருக்குது. இன்றைக்கி அதோட மதிப்பு 2 lakhs. அப்படின்னா ஆட் அப்ரிசியேஷன் பை 40. இன்னொரு இடம் இது கெயின் இந்த சைடில் போடணும் பை அப்ரிசியேஷன் ஆஃப் மோட்டர் கார் by rupees 40,000. So increase of the asset value, decrease of the liability value, and in unrecorded assets record பண்ண இந்த சைடில் வரணும். Decrease in asset value, increase in liability as well as unrecorded liabilities இருந்தால் left side வரும். Okay, losses. And stock அதே மாதிரி 3,80,000. Final stock value 3,80,000. அப்போ இந்த ரெண்டுக்குள்ள difference 20,000 இருக்கு இல்லையா, that 20,000 is nothing but what, loss minus decrease. டிக்ரீஸ் ஆச்சுன்னா லாஸ் அக்கௌண்ட்டில் போட்டுருங்க. இங்கே கொண்டு வந்து போட்டுக்கிறேன் டு ஸ்டாக் அக்கௌண்ட், வேல்யூ பீயிங் 20,000. தென் நெக்ஸ்ட்டு டெட்டாஸ் இன்றைக்கி ஒர்த்து 3.5 lakhsன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ டுடேஸ் ஒர்த் இஸ் 3.5 lakhs. அப்படின்னா 10,000 வராதுன்னு பேர், மேபி பேட் டெட்டாக இருக்கலாம். ஸோ லெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே டெட்டாஸ் வேல்யூ ரெடியூஸ் ஆகுது. லாஸ் பை 10,000 டபுள் என்ட்ரி போஸ்டிங் பண்ணியாச்சு. ஐ ஹோப் ஸோ குட் அண்டர்ஸ்டாண்ட் திஸ் ஒன். லாஸ்ட் அன்ரெக்கார்டட் இன்வெஸ்ட்மெண்ட், ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ரெக்கார்ட் பண்ணாமலே விட்டுட்டோம். நவ் ஐ ஹேவ் டு ரெக்கார்ட் தட். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் விடுபட்டது எழுதுனாக்க நமக்கு கெயின் நான் இங்கே எழுதிக்கிறேன். வேல்யூ பீயிங் 5,000 rupees. இன்வெஸ்ட்மெண்ட் 5,000 rupees. இன்னொன்று திஸ் வில் கம் இன் தி அசட் சைட். ஐ வில் ரைட் த வேல்யூ ஹியர். இன்வெஸ்ட்மெண்ட் பீயிங் 5,000 rupees. I hope so could not understand this entry. Now I close this books of accounts. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 40 + 5 45,000 rupees கெயின். அண்ட் இங்கிட்ட 20 + 10 30,000 rupees லாஸ். அப்படின்னா அல்டிமேட் கெயின் வில் பி 15,000. திஸ் கெயின் வில் கோ டு கேபிட்டல் அக்கௌண்ட். ஓல்டு பார்ட்னர்ஸுக்கு நம்ம பிரித்து கொடுக்கணும். ஸோ கேபிட்டல் அக்கௌண்ட் அன்பு அண்ட் சங்கருக்கு நம்ம பிரித்து கொடுத்துட வேண்டியது இருக்குது. இன் வாட் ரேஷியோ 3:2. ஸோ அன்புக்கு 9,000, சங்கருக்கு 6,000. ஐ வில் நவ் போஸ்ட் ஹியர் revaluation account. அன்புக்கு 9,000, சங்கருக்கு 6,000. I hope so could not understand the posting here. Right, இப்போ பேலன்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்டை பேலன்ஸ் பண்ணுறேன். I am going to balance the capital account. 4 lakhs, 5 lakhs, 2,000 and 20. 5,20,000 rupees is the unboost balance. சங்கர் வரும்போது 3 lakhs, 3 lakhs 60, 70, 80, 3 lakhs 80,000 rupees. 5 lakhs 20 and 3 lakhs 80. ராஜேஷுக்கு வந்து 1,50,000. Right. So here 5 lakhs 20, 3 lakhs 80 and 1,50,000. To balance carried on 5 lakhs 20,000 and Shankarக்கு 3 lakhs 80,000 and Rajeshku 1,50,000. I am transferring that to the balance sheet here. So capital account Anbu, Shankar and new partner Rajesh. இவருக்கு 5 lakhs 20, இவருக்கு 3 lakhs 80, ராஜேஷுக்கு 1,50,000. I am going to sum up the entire thing. 520 plus 380, 9, 10 lakhs 50, 11 lakhs 70, 11 lakhs 80,000 rupees will be the total here. இந்த சைடில் வரும்போது 150 plus this one 1,65,000 is the bank balance. So you have to sum up that. I hope so. The answer will be 11 lakhs 80,000 will be correct here. Come on, copy this.